இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும் வழி பிறக்கும் வனாந்தரத்தில். விடுதலை நிச்சயம், வேத சத்தியம், அற்புதம் பெற்றுக்கொள்ள திரண்டு வாருங்கள். இனி எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. பின் குறிப்பு: இடம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல், மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,775. தொடர்புக்கு 9791028855 மற்றும் 7448754484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 103 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டுறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இல்லைங்கன்னு இன்னைக்கு நான் பேச வருகிறேன். நிறைய பேர் அவங்க வாயால் பேசுகிறத என் காது பட நான் கேட்டிருக்கிறேன். தேவன் என் மேலே எப்பொழுதும் கோபமாகவே இருக்கிறாரு. அதனால தான் அவர் நான் ஜோம் பண்ணுறதுக்கு பதில் தர மாட்டுக்காரு, என்ன கஷ்டப்பட விட்டுட்டு அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார்னு எழுதி இருக்கிறது. என் ஆண்டவர் நீ தவறு செய்யும்போது தவறு செய்யாதேன்னு சொல்லி கடிந்து கொள்கிறவர். அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் உன்னை கடிந்து கொண்டே உன்னை திட்டி கொண்டே இருக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் உன்னை கடிந்து கொள்ளார்னு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் எப்பொழுதும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்க மாட்டார். அவருக்கு கடிந்து கொண்டார்னா அந்த அளவுக்கு உன் மேல அன்பையும் வச்சிருப்பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கு, அவர் என்றென்றைக்கும் கோபம் கொண்டுறாருன்னு. அவருடைய கோபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு நிமிஷம்தான் அவருடைய கோபம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வுன்னு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு, கர்த்தர் அதனால தான் என் ஜெபத்துக்கு பதில் தரல, அதனால தான் அவர் அமைதியா இருக்கிறாருன்னு. இன்னைக்கு நான் ஒரு வெளிப்பாடு சொல்லவா? ஆண்டவர் அநேகரை பார்த்து சிரித்த முகத்தோட இருப்பார். இது என் பிள்ளைலா, இது என் மகன்லா அப்படின்னு சொல்லி தண்டிக்க வேண்டிய விஷயத்துல அவர் தண்டிப்பார் தான், கோவப்பட வேண்டிய விஷயத்துல கோவப்படுவார் தான். ஆனா அவர் எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாருங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அவருக்கு கண் இல்லைன்னு சொல்றாங்க, அவருக்கு காது இல்லைன்னு சொல்றாங்க, அவர் என்ன பார்க்கவே மாட்டுக்காருன்னு சொல்றாங்க. ஆனால் தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் எப்பொழுதும் கோபம் கொள்ள மாட்டார். அவர் எப்பொழுதும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்க மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு எங்கள் அப்பா அப்படின்னு. ஆனால் அந்த அப்பா உள்ளுக்குள்ள உன்னை எவ்வளவு நேசிப்பார்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இந்த அவங்க அம்மா எப்பொழுதும் உன் மேலே கோபம் கொண்டுக்கிட்டா இருப்பாங்க. ஒரு தடவை கோவப்பட்டா கூட அடுத்த தடவை அவங்க மார்போடு ஒன்று அணைச்சி அவங்க சாப்பாடுனாலும் உனக்கு சாப்பாடு தந்துட்டு தூங்க வைப்பாங்கங்க. ஒரு அப்பா அம்மாவே இப்படி இருக்கும்போது உன் மேலே அவர் கோபமா இல்லை, அவர் உன்னை திட்ட மாட்டார். அவர் ஏதாவது உன்னை கடிஞ்சு கொண்டிருந்தாருன்னா உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். அதனால் ஜோம் பண்ணுவோம். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, அதனால் ஜோம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் தேவனை சரியாய் உம்மை புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.